ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா அடிக்கடி வீட்டில் சொல்கிறது இதுதான். எவ்வளோ டைம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் நாக்கிலேயே ஒட்டுது. ஆனால் வீட்டில் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிற முறையில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேரட், பட்டாணி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பீன்ஸ், அதே மாதிரி காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயத்தையும் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் லெவலுக்கு மட்டும் வதங்கி வந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை குக்கரில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். கூடவே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அது கூடவே நம்ம ஒரு சின்ன தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதே மாதிரி தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. நாம் இந்த பட்டாணிக்கு ஈவனாக தான் இந்த உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி நம்ம கேரட்டையும் கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பொடுசாக கட் பண்ணாலும் இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளவே அதெல்லாமே வெந்து உடஞ்சிடும். அதனால தான் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இது கூடவே நம்ம ஒரு பேஸ்ட், மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் சோம்பு, பட்டை, கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய், கூடவே நம்ம ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட கசகசா இல்லை, அதனால தான் நான் அதை ஆட் பண்ணலை. உங்ககிட்ட இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது சூப்பரான ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைம்லேயே நம்மளுக்கு குக்கர்லேருந்து விசில் வந்திருக்கும். 2 விசில் மட்டும் போதுங்க, ரொம்ப விசில் விட்டுறாதீங்க. 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இருக்கா, காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கிட்ட மல்லி இலையில் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டே இதில் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி தாளித்து தான் போட்டிருக்கிறோம். அதனால இதுக்கு ஸ்பெஷலாக வேறு எதுவும் தாளிப்பு தேவையில்லை. இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா கொதிச்சாதான் இது சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம இதில் பொட்டுக்கடலை, அதே மாதிரி கேஷ்நட் எல்லாம் சேர்த்தனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் பார்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும். இந்த வெஜ் குருமா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, அதே மாதிரி ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் கூடவே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டு கூட மட்டும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.